செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது வந்து பேரும் பெரும் கோபமும் கொண்ட ஒரு அடைமொழி திரும்புறாரு. தட குத்து. வணக்கம் நண்பர்களே, திரும்ப உங்க சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது வந்து பேரன்பும் பெரும் கோபமும் கொண்ட ஒரு அடைமொழி சொல் இருக்கு. பேரன்பும் பெரும் கோபம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதிரெதிர் சொல், எதிரெதிர் குணங்கள். அந்த எதிரெதிர் சொல் எதிரெதிர் குணங்களை எங்கள் அண்ணன் வந்து அடைமொழியை வச்சிருக்காரு. எப்படி அதோடைய அர்த்தம் வந்து ரொம்ப நாள் புரியாம இருந்தது. எனக்கு மட்டும் நிறைய பேர் புரியாம இருந்தது. ஆனா அதோடைய விளக்கத்தை வந்து ஒரு பேட்டியில அண்ணன் தெளிவா சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை மேல பேரன்பும் பெரும் காதலும் கொண்டிருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு கொடிய நோய் வந்துருச்சு. அந்த கொடிய நோயை அறுவை சிகிச்சை மூலியமா தான் குணப்படுத்த முடியும்னு சொல்லி மருத்துவர் சொல்லிட்டாங்கன்னா, நோய் பார்த்தீங்கன்னா நோய் மேல பெரும் கோபம் கொண்டு பெரும் மாத்திரம் கொண்டு அந்த நோய் வந்து அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்துங்கன்னு சொல்லி மருத்துவர் சொல்றார். மருத்துவரும் அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த குழந்தை உயிரிடம் தரும்போது அந்த குழந்தை இன்னும் பேரன்பும் பெரும் காதலும் கொண்டு அந்த குழந்தை நேசிக்க ஆரம்பிப்பேன். அதே போலதான் நம் நாடும் நாட்டு மக்களும், நம் நாட்டு மக்கள் மேல பேரன்பும் பெரும் காதலும் கொண்டிருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஒரு கொடிய நோய் இருக்கு. என்னன்னா அறியாமையின் நோய். அந்த அறியாமையின் நோய் மூலியமா அவங்க வந்து சில தவறான செயலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அறியாமையின் நோயை வந்து சரிப்படுத்துறதுக்காக பெரும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. அந்த அறுவை சிகிச்சை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, மனசுக்கு ஒப்பாத சூழல் தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சை செஞ்சாதான் அவங்க வந்து இன்னும் மகிழ்ச்சியா வாழ்வான்னு இருக்காங்க. அந்த அறியாமை நோய் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அறியாமை நோய் மேல பெரும் கோபம் கொண்டிருக்கேன், பெரும் ஆத்திரம் கொண்டிருக்கேன், என் மக்கள் மேல பெரும் காதல் வச்சிருக்கேன். ஆனா அவங்க கிட்ட இருக்க அறியாமை மேல பெரும் கோபம் கொண்டிருக்கு. அதான் பெரும் காதலும் பெரும் கோபம் அர்த்தம் சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. மக்களை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு விஷயத்த எவ்வளவு அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது இந்த எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை விட்டா வேற எந்த தலைவருமே கிடையாது. எவ்வளவு அழகா வந்து தெளிவா வந்து இந்த விஷயத்த வந்து அழகா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இவரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வருங்காலத்துல நம்ம வந்து கஷ்டமா தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை முறை ரொம்ப தோய்வா தான் போயிட்டு இருக்கும். அதனால வர 2026 தேர்தலில் விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க, அப்புறம் பாருங்க நாட்டை. சரிங்களா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து வீரக்கலை பாடங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த வீரக்கலை படத்தை இப்போ ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு பண்ண போறேன். அதாவது எங்கள் ஆசன் வந்து ஐயா மனோகரன் ஐயா சொல்லுவாரு, ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது ஃபைட்டிங் டெக்னிக்ஸ். அந்த ஃபைட்டிங் டெக்னிக்ஸை வச்சுதான் பாடத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அது மாதிரி முதல் பாடத்து வந்து வீரக்கலை மொத்தம் 100-150 பாடங்கள் இருக்கு இல்லைங்களா? 100-150 பாடங்கள்ல முதல் பாடத்துல வந்து எல்லா பாடத்தையுமே ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், அதாவது சண்டைக்கு உண்டான நுணுக்கங்களை அர்த்தப்படுத்துவதை அழகா அமைச்சிருக்காங்க. அதில் முதல் படத்துல எப்படி, ரெண்டாம் படத்துல எப்படி, மூணாம் படத்துல எப்படி அழகழகா அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அமைச்சிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். சரிங்களா? இதுல முதல் படம், வீரக்கலை படத்துல முதல் படம் இப்போ ஜோஷ்வா சேப்பரார் பாருங்க. முதல் படம் ஆரம்பி. தட குத்து. திரும்புறாரு, தடுத்து குத்துறாரு பாருங்க. திரும்பி நேரா தட குத்து குத்து அடி அடி. திரும்ப தட அடி. திரும்ப தட அடி. திரும்ப தடுத்து குத்துறாரு. குத்து திரும்பி தடுத்து குத்துறது. திரும்ப தட அடி. முடி. நண்பர்களே, இதுல ஒரு தட ஒரு அடி, ஒரு தட ஒரு அடிதான். சரி, இது என்ன சொல்றாங்கன்னா, யாராவது உங்களை தாக்க வந்தால் முதல்ல தடுங்க, தடுத்து அப்புறம் ஏறி குத்துங்க அப்படின்றாங்க. முதல்ல தடுத்து அப்புறம் ஏறி குத்துங்கன்றாங்க. அதாவது யாராவது உங்களுக்கு முதல்ல தாக்க வந்தாங்கன்னா முதல்ல தடுங்க. தடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ப்ராப்பர் டிஃபென்ஸ் த கிரேட் அஃபென்ஸ். ப்ராப்பர் டிஃபென்ஸ் த கிரேட் அஃபென்ஸ்ன்றதை இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முதல்ல யாராவது அடிக்க வந்தால் தடுத்து அப்புறம் ஏறி குத்துங்க, அப்புறம் திரும்பி யாராவது வந்தால் தடுத்து ஏறி குத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி இங்கே பாருங்க, இங்கே முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி இங்கே நேராக ஒரு தடை 3 குத்து வரும். 1 2 3 குத்து வரும். அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எதிரிக்கு அவனுடைய பலத்தை உடைக்கணும்னா ஒரே இடத்துல வந்து 2-3 அடி அடிச்சாதான் அவன் பலம் உடையும். சரிங்களா? ஒரு அடி அடிச்சா மட்டும் பலம் உடையாது. ஆனா இந்த தடுத்துனா அந்த எதிரியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிரியா இருந்தா வச்சுக்கலாம், ஓங்கி 1 2 3 குத்து ஒரே இடத்துல குத்துனா அவனோட பலம் சீக்கிரமா உடைஞ்சு அவன் சீக்கிரமா மயக்கம் அடைஞ்சவன்ற விஷயத்த சொல்றாங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு ஃபைட்டிங் கம்போசிங்கா இப்போ அவங்க செஞ்சு காமிக்கிறோம். சரிங்களா? இது வந்து விரோனிகா செய்வாங்க பாருங்க. ஃபைட்டிங் கம்போசிங்கா பாருங்க. நிக்கிறோம், இங்க நான் நிக்கிறேன், அவர் அங்க நிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அவங்கள காலுக்கு வந்து எத்த போறேன். சரிங்களா? அது தடுத்து எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. வா தடை குத்து. சரிங்களா? இப்போ அவர் எத்துவார், காலுக்கு வந்து எத்துவார், எப்படி அடிக்கிறா பாருங்க. திரும்ப குத்து. சரியா? இங்க முடிஞ்சா இப்போ இங்க நேரா பாருங்க. நேரா தடை குத்து குத்து. பார்த்தீங்களா?
இது பாருங்க, இங்க குத்தும் போது 3 குத்து இங்க சோப்ளெக்ஸ் கரெக்டா சென்டர் பாயிண்ட் ஆஃப் செஸ்ட் இருக்குல்ல, செஸ்ட்ல கரெக்டா குத்துவாங்க. சரிங்களா? கரெக்டா இங்க குத்துனாதான் அவனுடைய ஃபோர்ஸ் வந்து உடையும், அவனுடைய பலம் வந்து இறக்கப்படும். இங்க குத்தாம நம்ம இங்கேயா குத்துனோம்னா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. கரெக்டா அந்த சென்டர் ஆஃப் ஹோல், சென்டர் ஆஃப் செஸ்ட் இந்த இடத்துல கரெக்டா குத்துனோம்னா அவனுக்கு ரொம்ப இந்த இடம் எல்லாருக்குமே வீக் பாயிண்ட். இந்த வீக் பாயிண்ட்ல குத்தும் போது எல்லாருக்குமே மயக்கம் அடைவாங்க. சரிங்களா? திரும்ப பாருங்க, நிக்கிறோம், வா, அது அங்க இங்க வா, ரிலாக்ஸ். நண்பர்களே, முழு படம் இதான். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மூமெண்ட் தான். சரிங்களா? இங்க போனதுக்கப்புறம் திரும்பி இங்கேயும் லோயர் பிளாக் பஞ்ச் தான், இங்க திரும்பி தடை குத்து தான், எல்லாமே ஒரே மூமெண்ட் தான். அதனால வந்து இந்த பாதி இதை மட்டும் உங்க செஞ்சு காமிச்சேன். சரிங்களா? இதை பார்த்து நீங்க பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி என்னைக்குமே நமக்கு பெரிய வெற்றி தரும், நமக்கு பெரிய வெற்றியை தேடி தரும். அதில் பயிற்சி என்னைக்குமே விட்டுறாதீங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? நண்பர்களே, 2026 விவசாய சின்னத்துக்கு போட்டு பாருங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நாட்டை. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.